வெல்கம் டு பிந்து ஜமால் சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே என் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஈஸியான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு 4 பொருள் வச்சு செய்யக்கூடிய ஸ்வீட்ஸு. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இதை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது ரொம்பவே சிம்பிளான 4 ஐட்டம்ஸ் தான். ஒன்று சர்க்கரை 1 கப் நான் எடுத்துருக்கேன். அதுக்கு நான் 2 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் அது ஜூஸியாக வேணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்வீட்டுக்கு. நிறைய பேர் ஜீரா வந்துட்டு செய்வோம்ல, அந்த கம்பி பதத்துக்கு வேண்டாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வீட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்ட சர்க்கரையை ஒரு கடாயில் போட்டுட்டு ஜீராக்காக சூடு பண்ணிக்குவோம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 2 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருகி ஜீராவாக மாறும். நமக்கு தேவையான ஜீராவாக மாறும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்துட்டு ஜீரா வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பெட்டர். இதில் நம்ம ஒரு ஏலக்காய் போட்டுக்குவோம். அப்போ தான் அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த ஸ்வீட்டுக்கும் நமக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம மெதுவாக கரைச்சி விடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டு அது கரைஞ்சால் தான் நமக்கு ஜீரவாக இருக்கும். இல்லைன்னா அது காஞ்சதுக்கப்புறம், அதாவது சூடு இறங்கினதுக்கப்புறம் அது ஜீனியாக மாறிடும் திரும்ப. இங்கே பாருங்கள், ஏலக்காய் சொன்னேன்ல, ஒரு ஏலக்காய் நல்லா பொடிச்சு நம்ம போட்டுக்கலாம். சில பேருக்கு முழுசாக வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வந்துட்டு முழுசாக போட்டுக்கலாம். பொடி பண்ணி போட்டோம்னா அது கொஞ்சம் சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். முழுசாக போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கலக்கிட்டு அது சூடாகட்டும். சூடாகி அந்த பதத்துக்கு கொஞ்சம் வரணும். ரொம்ப கம்பி பதமாகவும் போயிடக்கூடாது, லூஸாக வேணும் நமக்கு. கம்பி பதத்துக்கு போச்சுன்னா ரொம்ப டைட் ஆகிடும். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். ஜீரா நல்லா கொதித்து வரட்டும். இந்த இடத்துல நம்ம ஒரு குட்டி தத்துவத்தை தூவி விடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதாங்க, இப்போ இந்த ஜீரா கொதிக்குதுல்ல, இதே மாதிரி தான் நம்ம கோவமும் கொதிச்சிட்டு இருக்கும். அந்த சமயம் நம்ம வார்த்தையை எதுவும் விட்டுறாமல், யார் மனசையும் காயப்படுத்திடாமல் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஓரமாக போய் உட்காந்துருங்க. அந்த கோவம் தணிஞ்சு நம்ம பிரெயின் வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்ல வரேன் நான். கோவத்தில் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காதீங்க. அந்த முடிவு வந்துட்டு ரொம்ப தப்பான முடிவாக கூட போய் சேரலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆற போடுங்க. 10 நிமிஷம் ஆறுனா அந்த கோவம் தணிஞ்சு சரியான பக்குவமான முடிவு எடுக்க முடியும். அதை தான் சொல்ல வந்தேன். இதுதான் நம்மளோட குட்டி தத்துவம். வாங்க இப்போது ஸ்வீட் பண்ண போகலாம். ஜீரா கொதிச்சிருச்சு. இந்த பதம் எனக்கு போதும். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த 4 பக்கம் இருக்குல்ல, 4 பக்கத்தையும் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், அழகாக பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி லேசாக கத்தி வச்சாலே அப்படியே சல்லுன்னு நறுக்கிட்டு போகுது பாருங்கள், அவ்வளோ சாஃப்ட்டு. இந்த மாதிரி 4 பக்கம் கார்னரையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நெய் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் எல்லாம் எடுத்துகிட்டு, அது சும்மா நம்ம கலர் ஒரு டெக்கரேஷன் இந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம கார்னர் கட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதையும் நீங்கள் சேர்த்து பண்ணணுன்னா பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதனால் நமக்கு சைஸு அழகாக வந்துடும். அதுக்காக தான் இப்படி கட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்குவோங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இதே மாதிரி மற்றதையும் கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ப்ரெட்டு வந்துட்டு டக்குன்னு கருகிடும். ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், போட்ட உடனே கருகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதை டக்குன்னு மாற்றி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்வீட் பண்ணும்போது அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். நெய்னா அது வந்துட்டு எண்ணெய் பாகோடு சேரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். உடனே டக்குன்னு 5 செகண்டில் இது சரியாயிடும்.
வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 1 hour 2 hours வந்துட்டு ஜீராவில் ஊறுனா போதும். அந்த ஜீராவை உள்வாங்கணும். இந்த ப்ரெட்டு வந்துட்டு உள்வாங்கணும். உள்வாங்கிச்சுன்னா இந்த ஸ்வீட்டு செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விரும்பி சாப்பிட்டாங்க என் குழந்தைங்க. இப்போ பாருங்கள், இது ஒன்று கருகிடுச்சு பார்த்தீங்களா? வேகமாக போட்டு டக்குன்னு எடுத்துடணும். இதை இப்போ வந்து ஜீராவில் நம்ம போட்டு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு ஊற போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரெடிங்க. நான் சொன்ன 4 விஷயந்தான், 4 பொருள் வச்சு ஈஸியாக அந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம். சொல்லாமல் கொள்ளாமல் விருந்தாளிங்க வந்துட்டாங்களா, வீட்டில் ஒன்றுமே கொடுக்கறதுக்கு இல்லையா, எந்த ஸ்வீட்டும் இல்லையா, இதை டக்குன்னு செய்யுங்க. உடனே உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி காய்கறிகளும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நிறையா குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் காய்கறி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது அவங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன மோட்டிவேஷனால் தான் நான் கொஞ்சமாவது ட்ரை பண்ணுறேன் வீடியோஸ் போட செய்ய. ஆதரவு தெரிவிங்க. தேங்க்யூ. இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி புதுசாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி புது டிஷ்ஷெல்லாம் நான் கொண்டு வரேன். குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த டிஷ்ஷெல்லாம் நான் நிறைய கொண்டு வரேன். அதுவரை கொஞ்சமாக காத்துட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. பை பாய்.